Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் இனிய காவேரி கலை தொடர்பு யூடியூப் தொலைக்காட்சி சேனல் நேயர் அவர்களே, ஆண்டவர் இயேசுவின் வாழ்வு தருகின்ற கல்வாரி பள்ளிக்கு வந்திருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நற்செய்தியின் பின்னணியில் நம் வாழ்வுக்கான சிந்தனையை அசை போட்டு பார்க்கின்ற பொழுது, இரக்க செயல்களால் நம் இறைவனின் இதயத்தில் இடம் பிடிக்க என்ற இறை சிந்தனை கொடுக்கப்படுகிறது. நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், 2 கதாபாத்திரம், ஏழை லாசர், செல்வந்தர், 2 பேரும் சந்திக்கிறார்கள். ஆபிரகாமுடைய உரையாடல் தொடர்கிறது. இறந்த பிறகு லாசர் விண்ணகத்துக்கு எடுத்து செல்லப்படுகிறார். அங்கே செல்வந்தர் நிராகரிக்கப்படுகிறார். தான் வாழ்ந்த காலத்திலே இரக்க செயல் செய்ய தவறியதால் அவருக்கு நிலை வாழ்வு, விண்ணக வாழ்வு மறுக்கப்படுகிறது. ஆனால் ஏழை லாசர் இறைவனுடைய இதயத்திலே இடம் பிடிக்கிறார். இதுதான் நம் வாழ்வு, இதுதான் நம் வாழ்வுக்கான இன்றைய சிந்தனை. எனவே நம்முடைய இரக்க செயல்களால் இறைவனுடைய இதயத்திலே நீங்காது இடம் பிடிக்கவும், தவக்காலத்தில் இருக்கின்ற நாம் இன்னும் இரக்க செயல்களை துரிதப்படுத்தவும் தியாகம் செய்யவும் வரம் வேண்டி இத்திருப்பலியிலே உருக்கமாக மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை நாம் கொண்டாட இருக்கிற நாம் நம்மையே தகுதியாக்கும்படி நம்முடைய குற்றங்குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்குறைகளை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக.
கனிந்த பேரன்பின் ஊற்றே இறைவா, மாண்புக்குரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். மீட்பளிக்கும் திருவிழா எவ்வளவுக்கு மிக நெருங்கி வருகின்றதோ அவ்வளவுக்கு பாஸ்கா மறை நிகழ்வை இறைப்பற்றுடன் கொண்டாட நாங்கள் அணுகி செல்ல அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். மனிதரில் நம்பிக்கை வைப்போர் சபிக்கப்படுவர், ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறைவசனம் 5 முதல் 10 முடிய. ஆண்டவர் கூறுவது இதுவே: மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். அவர்கள் பாலை நிலத்து புதர்ச்செடிக்கு ஒப்பாவர். பருவ காலத்திலும் அவர்கள் பயனடையார். பாலை நிலத்தின் வறண்ட பகுதியிலும் யாரும் வாழா உவர் நிலத்திலுமே அவர்கள் குடியிருப்பர். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. அவர்கள் நீ அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர். அது நீரோடையை நோக்கி வேர் விடுகின்றது. வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை. அதன் இலைகள் பசுமையாய் இருக்கும். வறட்சிமிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது. அது எப்போதும் கனி கொடுக்கும். இதயமே அனைத்திலும் வஞ்சகமிக்கது. அதனை நலமாக்க முடியாது. அதனை யார்தான் புரிந்து கொள்வர்? ஆண்டவராகிய நானும் இதய சிந்தனைகளை ஆய்பவர், உள்ளுணர்வுகளை சோதித்து அறிபவர். ஒவ்வொருவரின் வழிகளுக்கும் செயல்களின் விளைவுக்கும் ஏற்றவாறு நடத்துபவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றோர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றோர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லில் படி நடவாதவர், பாவிகளின் தீயவழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவின் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். அவர் நீரோடையாம் நடம்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனித்தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றோர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றோர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர்.
கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகிறோம். சீரிய நல்லுள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருபவர் பேறு பெற்றோர். இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 16, இறைவார்த்தைகள் 19 முதல் 31 முடிய. அக்காலத்தில் இயேசு பரிசேயரை நோக்கி கூறியது: செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலையுயர்ந்த மெல்லிர செந்நேர ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாயிருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து வரும் துண்டுகளால் தம் பசி ஆற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை அபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அன்னார்ந்து பார்த்து தொலைவில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை ஆபிரகாமே, எனக்கு இறங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இந்த தீ பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரக்க கூறினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்போது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார், நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய். அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது, அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர், அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர் அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு ஆபிரகாம், மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு, அவர்களுக்கு செவிசாய்க்கட்டும் என்றார். அவர், அப்படி அல்ல தந்தை ஆபிரகாமே, இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். ஆபிரகாம், அவர்கள் மறும் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவி சாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் இனியவர்களே, முன்னுரையில் கேட்டதற்கு இணங்க இன்றைய நற்செய்தி வாசகத்தின் பின்னணியில் நம் வாழ்வுக்கான இன்றைய சிந்தனையை அசை போட்டு பார்க்கின்ற பொழுது, இரக்க செயல்களால் இறைவனின் இதயத்தில் நீங்கா இடம் பிடிக்க இந்த இறை சிந்தனை கொடுக்கப்படுகிறது. ஒரு முறை நம்முடைய இந்திய நாட்டிலே சமூக பணி ஆற்றிய புனித அன்னை தெரசாவிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி ஒன்றை எழுப்புகிறார்கள். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், அவர்கள் ஆற்றிய அரும்பணி மகத்தானது. தொழுநோயாளர்களுடைய புண்களை கழுவி சுத்தமிட்டு, குறிப்பாக சாக்கடையிலே இருக்கின்ற அந்த தொழுநோயாளர்களுடைய அவல நிலையை இயேசுனுடைய புண்களை கழுவது போன்று கழுவி, வீதியிலே குப்பையிலே வீசி எறியப்பட்ட பச்சிளம் குழந்தைகளை அன்போடு அரவணைத்து, ஆங்காங்கே இரவல் வாங்கி பிச்சை எடுத்து அதன் வழியாக சமூக பணியும் அறப்பணியும் ஆற்றியவர். இந்த இந்திய சமூகத்தினுடைய எல்லா கலாச்சாரம், பொருளாதாரம், சூழ்நிலை எல்லாவற்றையும் நன்கு உணர்ந்தவர். அவரிடம் இந்த கேள்வி கேட்கப்பட்டது:
உலகிலே பெரிய பாவம் இது என்று. எல்லோரும் அவருடைய பதிலுக்காக காத்திருந்தார்கள். அன்னை தெரசா புனிதர் பட்டம் பெற்றவர் அமைதியாக மௌனமாக ஒரே ஒரு வரியை சொன்னார், ஒரே ஒரு வார்த்தையை, கண்டுகொள்ளாத தன்மை. ஆம் அன்புக்குரியவர்களே, என்னுடைய அடுத்திருப்பவன் அயலான், அவன் ஒரு மனிதன், என் சக மனிதன் என்பதை, அவன் படுகின்ற வேதனையை நான் கண்டுகொள்ளாமல் இருக்கின்ற பொழுது அதுதான் பெரிய பாவம் என்று அன்னை தெரசா குறிப்பிட்டு சொல்லுகிறார். இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கின்ற பொழுது லூக்கா நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. விவிலிய அறிஞர்களுடைய பார்வையிலே இந்த லூக்கா நற்செய்தி தனித்துவமான ஒரு நற்செய்தியாக இருக்கிறது. 3 ஒத்தமையும் நற்செய்திகளிலே இந்த லூக்கா நற்செய்தி தான் பெண்களின் நற்செய்தி, ஏழைகளின் நற்செய்தி, இரக்கத்தின் நற்செய்தி, மன்னிப்பின் நற்செய்தி என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. அதில் ஒரு அங்கமாக ஏழைகளின் சார்பாக இறைவன் நிலைப்பாடு எடுக்கிறார். ஏழைகளின் குரலுக்கு இறைவன் செவி சாய்க்கிறார் என்ற செய்தியானது இந்த லூக்கா நற்செய்தி முழுவதும் இலையோடி காணப்படுவதை பார்க்க முடிகிறது. அதில் ஒரு நிகழ்வுதான் மற்ற எந்த நற்செய்தியிலும் இல்லாத இந்த ஏழை லாசர் செல்வர் அந்த ஓமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவிலிய வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், லாசர் என்ற சொல்லுக்கு காட் இஸ் மை ஹெல்ப், கடவுளே எனக்கு துணை என்று பொருள். ஆனால் அந்த செல்வந்தரிடம் பணம் இருந்தது, சொத்து இருந்தது, சுகம் இருந்தது, பல கோடிக்கணக்கிலே வசதி வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் அந்த செல்வந்தருடைய உண்மையான பெயர் நற்செய்தியிலே இடம்பெறவில்லை. ஆனால் ஏழையாக இருந்தாலும், அவன் மானம் இழந்து நின்றாலும், வறுமையோடு இருந்தாலும், பசியோடு இருந்தாலும், உடல் முழுவதும் புண்களால் இருந்தாலும் அவனை இறைவன் அடையாளப்படுத்துகிறார், அங்கீகரிக்கிறார், லாசர் என்று பெயர் சொல்லி அழைக்கிறார். இதுதான் இறைவன். இறைவனுடைய முன்பாக அங்கே அங்கீகாரம் ஏழைக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் நினைக்கலாம், இந்த செல்வர் அப்படி என்ன தவறு செய்தான்? அவன் வீட்டிலே அவன் சம்பாதித்ததை கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ்ந்திருக்கிறான், விருந்துண்டிருக்கிறான். லாசரை அவன் தொடக்கூட இல்லை. அவ்வாறு உள்ள வந்த லாசரை கூட அவன் விரட்டி அடிக்கவும் இல்லை. அவ்வாறு லாசர் பசியோடு இருந்த போது அவரை தொந்தரவு செய்திருக்கான் என்று சொல்லி தன்னுடைய பணியாளர்களை அனுப்பி லாசரை விரட்டவும் இல்லை. ஆனால் முதல் செய்தியாக செல்வந்தர் செய்த தவறு கண்டுகொள்ளாத நிலை. தான் இன்புற்றிருக்கிறான், அறுசுவை உணவை உண்கிறான், விருந்துண்டு மகிழ்கிறான். அதே நேரத்தில் தன்னுடைய அயலான் தன்னுடைய வீட்டுக்கு அருகிலே வாயிலே படுத்த படுக்கையாக இருக்கிறான். நாய் வந்து அவருடைய உடலில் உள்ள புண்களை நக்குகின்ற அளவுக்கு மிகவும் கொடுமையாக ஒரு வேதனையோடு இருக்கிறான். அவனுடைய மேசையிலே பல உணவுப் பொருட்கள், பலகாரங்கள் இருந்திருக்கலாம், அதிலே கொஞ்சம் கொடுத்திருக்கலாம். ஆனால் செல்வந்தன் தவறி விடுகிறான். அங்கே பார்க்கிறோம், கண்டுகொள்ளாமல் இருக்கிறான். சீராக் நூல் ஆசிரியர் சீராக் நூல் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 4 முடிய உள்ள இறைவார்த்தையில இவ்வாறு சொல்வார்: குழந்தாய், ஏழையின் வயிற்றில் அடிக்காதே, கையேந்து இருப்போரை காத்திருக்க வைக்காதே, பசித்திருப்போருக்கு உணவு கொடு, வறுமையில் உழல்வோரை நீ ஏளனம் செய்யாதே, ஏழையரிடமிருந்து உன் முகத்தை திருப்பிக் கொள்ளாதே என்று சொல்வார். இங்கே 2வது ஒரு செய்தி பார்க்கப்பட்டிருக்கிறது. லாசர் செய்த தவறு காத்திருக்க வைத்தல். கண்டுகொள்ளாமல் இருந்த செல்வந்தர் 2வது அவன் விருந்து தினமும் உண்டு மகிழ்கிறான். 1 நாள் 2 நாள் அல்ல, பல நாட்கள் விருந்துண்டு மகிழ்கிறான், கண்டுகொள்ளாமல் இருக்கிறான். அதே நேரத்தில் பசி வாட்டி வதைக்கிறது அந்த செல்வந்தரை. அவன் காத்திருக்க வைக்கிறான். கொஞ்சம் தன்னுடைய உணவிலே தியாகம் செய்து கொடுத்திருக்கலாம், ஆனால் மனம் இல்லை. இந்த 2 தவறுதான் செல்வந்தருடைய தவறாக விவிலிய அறிஞர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். 2 பேரும் இறக்கிறார்கள். நாட்கள் வருகின்றன, 2 பேரும் இறக்கிறார்கள். ஆனால் இந்த ஏழை லாசருக்கு கொடுக்கப்பட்ட அருமையான ஒரு பேரு, அவன் இறந்தவுடன் வானதூதர் இறங்கி வந்து அவனை அழைத்து சென்று ஆபிரகாமின் மடியில் அவனை கிடக்க வைக்கிறார்கள். அங்கே லாசருக்குரிய அங்கீகாரம் அங்கே கொடுக்கப்படுகிறது. அங்கே லாசருக்குரிய சிறப்பு கொடுக்கப்படுகிறது. ஆனால் நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம், செல்வந்தன் இறந்தான், அவன் அடக்கம் செய்யப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனிடம் சொத்து இருந்தது, அவனிடம் ஏராளமான செல்வம் இருந்தது, அவனிடம் புகழ் இருந்தது, எல்லாம் அந்த மண்ணோடு மண்ணாக அடக்கம் செய்யப்பட்டது.
அங்கே வதைக்கப்படுகிறான் பாதாளத்திலே. அப்பொழுதுதான் அவனுக்கு சுய உணர்வு கொஞ்சம் வருகிறது. தான் எப்படிப்பட்ட நெருக்கடியான இக்கட்டான நரக வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஏழை லாசர் நம்மோடு இருந்தவன், பசியுட்டு இருந்தவன், நான் கண்டும் காணாமல் இருந்தவன், இன்று இன்புற்றிருக்கிறான், ஆபிரகாமின் மடியில் இருக்கிறான், ஆண்டவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறான் என்றெல்லாம் அவன் நினைக்கிறான், வேதனைப்படுகிறான். எனவேதான் அவன் ஆபிரகாமிடம் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறான். ஆபிரகாமே, லாசருடைய கை விரலில் அந்த குளிர்ந்த தண்ணீரை தொட்டு எனக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கொடும், நான் மிகுந்த வேதனை அடைகிறேன் என்று சொல்லுகிறான். ஆம் அன்புக்குரியவர்களே, செல்வந்தருக்கு ஏற்பட்ட அதே நிலை நமக்கு வரலாம். இறைவன் நம்மை பன்மடங்கு ஆசீர்வதித்திருக்கலாம். பொருளாதாரத்திலே நான் உயர்ந்திருக்கலாம், ஓரளவு தன்னிறைவு பெற்றிருக்கலாம். என்னுடைய உழைப்பு, என்னுடைய விடாமுயற்சி, அதன் வழியாக நான் பொருள் ஈட்டியிருக்கலாம், சேமித்து வைத்திருக்கலாம். அதே நேரத்தில் செல்வந்தரை போன்று கண்டுகொள்ளாமல் காத்திருக்க வைத்துவிட்டு ஏனோ தானம் என்று நமக்கு என் வம்பு, நான் உழைக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், எனவே நான் மட்டும் உண்டு கொழித்து வாழ்வேன் என்ற ஒரு மனநிலையில் இருந்தோமே ஆனால் கட்டாயம் செல்வர் பட்ட அதே வேதனை நமக்கும் உண்டு. எனவே தவக்காலத்தில் இருக்கிறோம். நம்முடைய மனமாற்றத்தை வெளிப்படுத்துவோம். இரக்க செயல்களால் இறைவனின் இதயத்தில் இடம் பிடிப்போம். நம் கண்முன் இருக்கின்ற அயலாரை கண் திறந்து பார்ப்போம். அவர்கள் வாழ்வில் மகிழ்ச்சியை கொடுப்போம். நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்வோம். அப்பொழுது நாமும் ஒரு நாள் ஆபிரகாம் மடியில் இறைவனின் சன்னிதானத்தில் இறை பிரசனத்தில் நிறை ஆசிரோடு வாழ்வோம் என்ற சிந்தனையை உள்வாங்கி இத்திருப்பலியிலே அதற்காக அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆமேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருப்பெயரின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவாவும் மக்களின் காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாயிருக்குமாறு அவர்களை பாவக்கரைகள் அனைத்திலிருந்தும் தூய்மைப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். போலி இன்பங்களில் சிக்கிக் கொள்ளாமல் மக்களை காப்பாற்றி உமது உண்மை கைமாற்றை பெற்றிட உறுதியருள் அளித்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும்,
இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவிழமானீர். ஆகவே வானதூதர் புனித அனைவரோடு சேர்ந்து நாங்கள் உமது புகழை ஒன்றாக அக்களித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே யோசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே யோசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையை, இந்த ஊடக தொலைக்காட்சி வழியாக இத்திருப்பலிகளை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பீராக. நல்ல உடல் உள்ள சுகத்தை இந்நாட்களில் கொடுப்பீராக. இத்திருப்பலியை ஒளிபரப்ப உதவி செய்த அனைத்து தொலைக்காட்சி பணியாளர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பீராக. தொடர்ந்து எம் தொலைக்காட்சி இன்னும் மக்களை சென்றடைய நீர் அருள் ஆசீர் கொடுத்து பல்வேறு உதவிகளை எம் மக்கள் வழியாக செய்ய நீர் அருள் செய்வீராக. எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களில் மறைத்த அனைத்து ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து
உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிடுதருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஒருவருக்கொருவர் முகமலர்ச்சியோடு இயேசு ஆண்டவர் அருளுகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் தருடலும் தரத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வழி. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும்.
தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோம். இறைவாருளடையாளங்களால் புதுப்பிக்கப்பட்டவர்களை கனிவுடன் உமது உதவியால் எழ செய்தருளும். அதனால் நாங்கள் மறை நிகழ்வுகளாலும் வாழ்வு நெறிவுகளாலும் உமது மீட்பின் பயனை அடைய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவனியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகனும் தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இரக்க செயல்களால் இயேசுவின் இதயத்தில் இடம் பிடிக்க சென்று வாருங்கள். வாழ்வின் பழி தொடர்கின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.